அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக 2-3 கருத்துக்களை நமக்கு உணர்த்துகின்றார். முதல் கருத்து நல்லது கெட்டது என்பதன் அடிப்படையிலேயும், இரண்டாவது கருத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பு நாம் வாழ்கின்றோம் என்ற ஒரு அடித்தளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும், மூன்றாவது சொல்லொன்று செயலொன்று என்று இரண்டும் முரண்படாமல் இணைந்து வாழ வேண்டும் என்றும் பல கருத்துக்களை இந்த நற்செய்தியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் ஒரே ஒரு கருத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நல்லது கெட்டது இந்த இரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிருமாக இருப்பதை பார்க்கின்றோம். அது உண்மை. ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்து எல்லாம் நல்லதென கண்டார். அந்த நல்லதென கண்ட அந்த படைப்பிலே தீயதும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நல்லது கெட்டது என்று இரண்டும் முரண்பட்ட வகையிலே இருக்கிறதை ஒழிய அது இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இதுதான் படைப்பு, இதுதான் இயற்கை. இந்த இயற்கையிலே நாம் எதையும் மாறாக எதிர்பார்க்க முடியாது. முட்செடிகளில் அத்திப்பழங்களை எதிர்பார்ப்பார்களா? முட்புதர்களில் திராட்சை குலைகளை நாம் சேர்க்க முடியுமா? எனவே முட்புதரிலே அந்த முட்புதருக்கு ஏற்ற வகையிலே தான் வேண்டாத கனிகளும் காய்களும் வரும். ஆனால் பழம் காய்க்கின்ற, பழுத்து நமக்கு தர இருக்கின்ற அந்த மரங்களிலிருந்து பழங்களை தவிர முட்களை நாம் எதிர்பார்ப்பது இல்லை. இதைத்தான் ஆண்டவர் நல்லது கெட்டது என்று இரண்டையும் பிரித்து இயற்கையில் பார்க்கின்றார். இயற்கை நமக்கு எப்பொழுதும் தீயது என்றால் தீயது, நல்லது என்றால் நல்லது. கசப்பானது விஷமானது என்று சொன்னால் அது விஷமாகத்தான் இருக்கும். அது ஒரு நாளும் நமக்கு அமுதாக மாறாது. அமுதாக இருக்கக்கூடிய உணவு என்பது உணவாகத்தான் இருக்குமே ஒழிய அது ஒரு நாளும் நமக்கு விஷமாகாது. இது இயற்கை. ஆனால் அன்புக்குரியவர்களே, மனிதனுக்கு மட்டும் இதை சற்று மாற்றி நாம் சிந்திக்க வேண்டும். மனிதன் என்று சொல்லக்கூடியவன் உள்மனத்திலே எப்படி இருக்கின்றானோ அதன் அடிப்படையிலே தான் அவனுடைய வார்த்தைகளும் இருக்கும். எனவே சிந்தனை, சொல் என்று இரண்டையும் ஒருமித்து நாம் சொல்வது என்பதுதான் உண்மை. இதைத்தான் புனித அக்வினாஸ் தோமையார் தன்னுடைய படிப்பினைகளை சொல்கின்றார். வாட் இஸ் ட்ரூத்? ட்ரூத் இஸ் தி கன்சிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட் யூ சே அண்ட் வாட் இட் இஸ் என்று அருமையாக ஒரு வரையறையை கொடுக்கின்றார். உண்மையை நாம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நடந்தது நடந்ததுவாறு, இருப்பதை இருப்பதாக சொல்வது என்பதுதான் உண்மை. இதற்கு மாறாக சொல்வதெல்லாம் பொய். எனவே மனிதர்களுக்கு இது சற்று வித்தியாசமாக பொருத்தி பார்க்க வேண்டும். எப்படி என்றால், நன்மையை செய்வது போல நடிக்கிறதும் அது தீமையான உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது என்பதையும் நாம் கண்டுகொள்ளவே முடியாது. நான் முழுமையாக நம்பினேன், நல்லவனாகத்தான் நான் நினைத்தேன், ஆனால் அவ்வளவும் நடிப்பு. அவன் தீயவனாக இருக்கின்றான், தீய குணங்களை கொண்டவனாக இருக்கின்றான், தீய மனதை கொண்டவனாக இருக்கின்றான். அவன் அதை மறைத்து நன்மையை செய்வது போல நடித்தான் என்று நாம் பல நேரங்களிலே பார்க்கின்றோம். ஆக நன்மையை கூட நாம் செய்வது போன்று தீமையிலிருந்து அது வெளிவருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயற்கை என்பது மாறாது, பொய் சொல்லாது. இயற்கை என்பது என்றைக்கும் இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் மனிதன் தன்னுடைய சொந்த சிந்தனையினால் தீமையை செய்கின்றான். நன்மையின் போர்வையிலே அவன் இவ்வாறு நடிக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, இதை சற்று மாற்றித்தான் ஆண்டவர் அடுத்து வருகின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை போற்றுகின்றவர்கள், என்னை பார்த்து ஜெபிக்கின்றவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ற வகையிலே இறையாட்சிக்கு உட்பட மாட்டார்கள். மாறாக அதன்படி வாழ்கின்றவர்கள்தான் இறையாட்சிக்கு வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே சொல்லொன்று செயலொன்று இரண்டும் மாறுபட்டு இருக்கலாம் மனிதனிலே, ஆனால் இயற்கையிலே அப்படி இல்லை. இயற்கை என்பது மாறுபடாது. ஆனால் மனிதன் மாறுபட்டவனாக இருப்பான்.
அவன் ஜெபிப்பான், ஜெபிப்பதற்கு ஏற்ற வகையில் அவனுடைய செயல்பாடு இருக்காது, வேறு வழியிலே அவன் செல்வான் என்ற ஒரு எச்சரிக்கையையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே உண்மையுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்வதிலேயும் நாம் சிந்திப்பதிலேயும் உள்ளொன்றும் புறமொன்றும் இரண்டும் இணைந்திருப்பதில்தான் இருக்கிறது. இல்லாவிட்டால் நாம் பொய் சொல்கின்றவர்களாகவும் பொய்யின் மக்களாகவும் நாம் இருக்கின்றோம் என்பதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். தத்துவ இயலிலே 2 கருத்துக்களை சொல்வார்கள். எசன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த தத்துவம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், எசன்ஸ் என்று சொன்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருள், எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொன்னால் அதனுடைய செயல்பாடு, பயன்பாடு. இது இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். பேனா என்று சொன்னால் அந்த பேனாவிற்குரிய அடிப்படை மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் இருக்க வேண்டும். பேனா என்ற அந்த பொருள் இருக்க வேண்டும், அது எசன்ஸ். ஆனால் அந்த பேனா எழுத வேண்டும். அந்த பேனா எழுதவில்லை என்று சொன்னால் அந்த பேனாவை எதற்கு நான் வைத்திருக்க வேண்டும்? தூக்கி குப்பையில் தான் போட வேண்டும். பேனா எதற்காக? எழுதுவதற்காக. எழுதாத பேனா எதற்காக? குப்பையிலே போடப்படும். எனவே அதனுடைய பயன்பாடு, அதனுடைய பலன் என்பது இல்லை என்று சொன்னால் அது தூக்கி வெளியிலே தான் போடப்படும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய வார்த்தையிலும் செயலிலும் ஒன்றுபட்டு இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் வார்த்தையில் மட்டும் இருக்கின்றவர்களை தூக்கி ஆண்டவர் வெளியே போடுவார். வார்த்தையும் செயலும் இணைந்து இருக்கின்றவர்களைத்தான் இறைவன் தம் சீடர்களாக ஏற்றுக்கொள்வார் என்பதை உணர்ந்து நல்ல கனி தருகின்ற நல்ல மக்களாக, சீடர்களாக வாழ இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.